பாதம் பணிந்து செவ்வாடை பக்தர்கள் இதோ மனதிற்குள்ளே சஞ்சலமெல்லாம் சென்றன, இங்கே சந்தோஷம் வந்தது என்பதை சொல்லுகின்ற முகத்தான் இங்கே பக்தர்கள் அம்மா ஆதி பராசக்தியுடைய அடிபணிந்து தங்களுடைய அன்பை பக்தியை காணிக்கையாக செலுத்துவதற்காக கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆதி பராசக்தி என்று தொடங்கி என்று பிறந்தவள் என்பதை நோக்குகின்ற பொழுது இன்னும் கிராமப்புறங்களிலே சொல்லுவார்கள், அற்புதமாக சொல்லுவார்கள். அம்மா ஆதி பராசக்தி உலகம் பிறக்கும் முன்னே எங்கள் அம்மா ஒரு நாழி முன் பிறந்தா, கலியுகம் பிறக்கும் முன்னே எங்கள் அம்மா கால் நாழி முன் பிறந்தா என்று இந்த உலகம் பிறப்பதற்கு ஒரு நாழி முன்னதாக பிறந்தவளும் இந்த கலியுகம் பிறப்பதற்கு கால் நாழி முன்னதாக பிறந்தவளுமான ஆதி பராசக்தி அம்மா உலகம் பிறக்கும் முன்னே ஒரு நாழி நீ பிறந்தாய் என்று முன்னதாக பிறந்தாளே, எங்கள் முன்னால் நீ வந்தாயே என்பதாக ஆதி பராசக்தியை பங்காரு அடிகளாரை இங்கே மருவத்தூர் வாழ்கின்ற அத்துணை மனங்களும் இங்கே அவர்களை ஏற்றி துதிபாடி வணங்கி மகிழ்கின்ற காட்சியை நேயர்களே நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே அகல் என்றால் அகலுமா காரிருள் என்பதான சூழ்நிலையிலே எண்ணரும் கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓம் எனும் ஒலியில் வாழி கண்ணிறை மணியேயான கருமறை பொருளே வாழி தென்னிறை உலகமெல்லாம் விண்டுரை வாழி 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 ஓம் சக்தி நீ வாழி வாழி என்று மருவத்தூர் வந்து இங்கே செவ்வாடை பக்தர்கள் அங்கே சிறந்தாழ்ந்து தன்னுடைய வணக்கத்தை நன்றியை அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேல் மருவத்தூருக்கு அதன் 4 எல்லைகளுக்கு காவல் தெய்வங்கள் உள்ளன. வட எல்லையிலே காளி கோயிலும், தெற்கே துர்கை கோயிலும், கிழக்கிலே அஞ்சூர் அம்மனும், மேற்கிலே ரேணுகா பரமேஸ்வரியும், இவர்களுக்கெல்லாம் நடுநாயகியாக நடுவே அன்னை ஆதி பராசக்தி திகழ்கிறாள் என்பதை காட்டுவதுதான் இந்த தைப்பூச விழா என்று சொல்லி வர்ணனையை சகோதரி தொடர்கிறார். ஓம் சக்தி அன்னை ஏற்றி வைத்த அந்த அற்புத ஜோதிக்கு இப்பொழுது பக்தர்கள் எண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்கிறார். அவர்கள் செய்கின்ற இந்த வழிபாட்டினால் எல்லா துன்பங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது இந்த மனம்தான். எல்லா செயல்களுக்கும் தூண்டுகோலாக இருப்பதும் இந்த மனம்தான். மனம் போன போக்கெல்லாம் போகாமல் அறிவின் துணண்டு வாழ்வதற்கு தெய்வ சிந்தனை தேவை என்பதை உணர்த்துகின்ற ஆன்மீக குரு அவர்கள் தந்திருக்கும் இந்த அற்புத ஜோதி மானிடம் செழிக்கவும் மனிதகுலம் ஒன்றுபட்டு வாழவும் மக்கள் எல்லாம் நலமும் பெற்று வாழ்வதற்கு இயற்கை துணை நிற்கவும் ஏற்றி வைக்கப்பட்ட ஜோதி. அதோ பாருங்கள், அந்த ஆன்மீக ஜோதி தைப்பூச ஜோதி பீடத்திலே சுடர்வேண்டுகின்றது. அற்புத ஜோதி ஆன்மீக ஜோதி மன இருள் போக்கி மனிதகுலம் வாழ்விக்க இங்கே வந்திருக்கும் இந்த அற்புத தெய்வத்தினுடைய திருச்சோதியை கண்களால் கண்டு மகிழ்கிறோம். அம்மா எங்களின் பாவ வினைகள் நீங்க வேண்டும். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் முன்னும் வாழ்க்கையிலே செய்த பிழைகளெல்லாம் பொறுத்து எங்களின் மன இருள் நீக்கி வாழ்வு நலம் தந்து காக்க வேண்டும். எப்போதும் முப்போதும் தெய்வ திருவருள் மறவாத நெஞ்சம் வேண்டும். அற்புத ஜோதி தரிசனத்தை நமக்கெல்லாம் தந்து எங்கே சூழ்ந்து வந்திருக்கும் அத்தனை மக்களும் வணங்கி மகிழ்கிறார்கள். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கவும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீக்கவும் வந்த இந்த அருட்பெரும் ஜோதியின் தனிப்பெரும் தன்மையை நமக்கு இங்கே அடிகளார் எனும் ஆன்மீக குரு அவர்கள் உணர்த்திய தன்மையால் கண்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது தொடர்ந்து வர்ணிக்க வருகிறார்கள் முனைவர் பாலரமணி அவர்கள். நடமாடும் கோயில் நம்பர்க்கு 1 ஈயின் படமாடும் கோயில் பரமர்க்கு அங்கு ஆகும் என்றார் திருமூலர். அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்றார் ஆயுமானவர். இங்கே இந்த மருவத்தூர் இங்கே பக்தர் கூட்டத்தால் அலையோதி கற்கிறது. மச்ச புராணத்தில் அம்பிகை உரையும் படங்களான 108 பற்றி குறிப்பிடும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மேல்மருவத்தூர் என்பது சித்தவனம் என்று அழைக்கப்பட்ட பூமியாகும். தூண்டாத மணிவிடக்காய் துலங்குகின்ற தெய்வம்
அம்மா ஆதி பராசக்தி அருள் விளக்கே, அருள் சுடரே, அருள் ஜோதி சிவமே என்பதா சொல்லி ஜோதி 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 சுயம் என்று இங்கே பக்தர்கள் இங்கே இப்பொழுது இந்த ஜோதியை தரிசித்தார்கள். எல்லாம் வல்ல இறைவியாக இங்கே இந்த மேல்மருவத்தூரிலே 2000 ஆண்டுகள் முன்னம் உன்னதமான நிலையில் இருந்த இடம், சித்த வனம் என மச்ச புராண சொல்லப்பட்ட இடம், பௌத்த துறவிகளும் சீன யாத்திரிகள் யுவான் சுவாங்கும் தொழுது வழிபட்ட இடமாக ஆதி பராசக்தி இங்கே உலவுகிறாள், நெஞ்சில் நிலவுகிறாள் என்பதா சொல்லி நேயர்களே மீண்டும் பொதிகை நிலையை நோக்கி திரும்புவோம். ஆதிசக்தியினுடைய ஆதி பராசக்தியினுடைய அன்பையும் அருளையும் இதயத்தில் நெஞ்சில் மனத்துள் சுமந்த வண்ணம் மீண்டும் நிலையம் செல்கிறோம். நன்றி, வணக்கம்.